ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீனே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னா கொண்டா தூக்கிட்டு கீழே ஓடியாந்தாச்சு. வாங்கம்மா என்ன மீனுனா இருக்குதுன்னு கேட்ட உடனே வஞ்சர மீன் இருக்குது, வவ்வால் மீன் இருக்குது, பாறை மீன் இருக்குது, ஊளி மீன் இருக்குது, சீலா மீன் இருக்குது. என்ன மீனுமா வேணும்னு கேட்டார். நமக்கு 1 கிலோ பாறை மீன் கொடுங்கண்ணே அப்படின்னு வாங்கிட்டு சீலா மீன் 1/2 கிலோ 400 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கியாச்சு. மொத்தம் 500 ரூபாயை காசு கொடுத்துட்டு மொத்தமாக மீன் வாங்கிட்டு வந்ததில்ல. நமக்கு ஒரு 4 துண்டு சாலை மீன் கிடச்சிது. அது ஒரு சந்தோஷம். சரி, ஓகே, பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கிறதுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க அடுத்தது வந்து கல் சட்டியில் சமையல் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்துருவோம். நான் வந்து ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு 150 கிராமுக்கு மேலே வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அப்படியே ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த ஒரு மூடி தேங்காய் கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி, நான் ஒரு கட்டி பூண்டு எடுத்து உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, பட்டை லவங்கம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வானிலை வச்சு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். கொஞ்சமாக விட்டிங்கனாலே போதும். இந்த பட்டை லவங்கம் மசாலா ஐட்டம்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வைக்கக்கூடிய மீன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா வறுத்து அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு தான். இதனுடைய டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் கல் சட்டியில் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியும் சேர்த்து வதக்குவோம். இதுக்கு இடையில் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு கொய்யாப்பழம் சைஸுக்கு, ஒரு சின்ன கொய்யாப்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அதாவது ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்து ஊற வைங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ குழம்புல மீன் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, மசாலா அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. அந்த தக்காளி பழத்தில் நல்லா வதக்கிட்டு மசாலா ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா தனியாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 50 கிராம் பாக்கெட் வந்து மீன் குழம்பு மசாலா, வீட்டில் செஞ்ச மீன் குழம்பு மசாலா தீர்ந்ததுனால சக்தி மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா நம்ம வந்து வறுத்துப்போம். இதை நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். அதனால் நீங்கள் ஸ்லோவாக வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வதக்கிக்கலாம், அதுதான் முக்கியம். இது கூட 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மணம் கொடுக்கும் அந்த கருவேப்பிலை, சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதை நம்ம மிக்சியில் வந்து மாற்றி அரைச்சிருவோம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கல் சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கல் சட்டியில் அந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து கல் சட்டியில் ஊற்றிக்குவோம். நான் அடுப்பு மேலே சும்மா தான் வச்சுருக்கேன், நான் அடுப்பு பற்ற வைக்கல. நான் மசாலா எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டுருக்கேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. கல் சட்டியில் அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து புளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா கரைச்சி அந்த புளியும் இந்த இதிலே மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கல் சட்டியில் நம்ம லிக்விடாக இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம புளியும் ஊற்றிப்போம். இப்போ நம்ம புளி ஊற்றிருக்கோம், மசாலா ஐட்டம் ஊற்றிருக்கோம், அடுப்பும் பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அடுப்பை நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இந்த குழம்பு. இப்போ நம்ம புளி கரைசல், மசாலா இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன் நான், கரெக்டாக இருக்கும். அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதுதான் இந்த கல் சட்டியில் வந்து மீன் குழம்பு வைக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதை நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் நான் வந்து வச்சுருக்கேன். எப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், எல்லா குழம்பும் கூட்டி வச்சதுக்கப்புறம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதாவது அந்த கல் சட்டியை வெறுமனே நான் அடுப்பில் வைக்க கிடையாது, குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் தான் நான் அடுப்பே பற்ற வச்சேன். ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேமில் இருக்குது. இதுதான் கல் சட்டியில் முக்கியமாக நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய விஷயம். நம்ம பாட்டுக்கு வெறும் கல் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம எல்லா குழம்பும் கூட்டி வச்சாச்சு. நல்லா கொதி வந்து நுரகட்டி நல்லா கொதி வந்து நல்லா குழம்பு வந்துட்டுருக்குது. நம்ம வந்து அந்த சில்வர் தட்டு வச்சே மூடிக்கலாம். நான் எப்படி ஒரு சில்வர் தட்டு வச்சு மூடினேன் அந்த மாதிரியே நீங்களும் மூடிக்கலாம். அதனால் எந்த தப்புமே கிடையாது. இது கையில் செதுக்கக்கூடிய கல் சட்டி மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும். மேலே மூடி வந்து செய்ய முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற எதுனாலும் வச்சு முடிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது, நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றினா பிடிக்குமோ அந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம் இது 2ம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10-20 எடுத்து வச்சுருக்கேன்.
சின்ன வெங்காயம் வந்து முழுசாக போட்டு குழம்புல சாப்பிட எனக்கு பிடிக்கும். அதனால அது கூட வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வந்து குழம்புல ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ரெண்டுமே எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் தனியாக போட்டுக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம்னாலும் தனியாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு முக்கியமாக நல்ல காயாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கொத்தமல்லி சேர்க்கணுன்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். அந்த குழம்பு வந்து நம்ம தட்டில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறத கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தாளித்து நம்ம வந்து கல் சட்டியில் எடுத்து போட்டுக்கிறதுக்காக தான். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கல் சட்டியில் போட்டுப்போம். அதாவது குழம்புல கொட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா நுரக்கட்டி மேலே வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது குழம்பு. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த தாளிப்பு எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த மீனுமே போடலை, தாளிப்பு மட்டும் கொட்டி குழம்பு எல்லாத்தையுமே கூட்டி வச்சுட்டோம். இன்னும் நல்லா ஒரு மேலும் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்கிறதுக்காக ஒரு 4-5 கொதி நம்ம விடுவோம். பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்குது. மறுபடியும் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் அது கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுனாக்கா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலான்னு சொல்கிறது. கல் சட்டி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு எப்படி வந்து மலண்டு வெந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்குதுங்க குழம்பு. பாருங்கள் மேலே நுரக்கட்டி இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் வந்து நான் அப்படியே போட்டுட்ருக்கிறேன். போடும்போது பார்த்து போடுங்க, கையில் தெரிச்சிடக்கூடாது. பார்த்து போடுங்க மீனை. இப்போ நம்ம எல்லா மீனையுமே சேர்த்தாச்சு. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே தட்டு போட்டு நம்ம மூடி வைப்போம். அது வந்து மலண்டு வெந்து அந்த மீனில் வந்து எல்லாமே இறங்கும். அந்த நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இறங்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு வந்து புளி, உப்பு, காரம் இது 3ம் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, சேர்ந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் போட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் மீன் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது, மசாலாலாம் ஒட்டி இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் வந்து கல் சட்டியில் மீன் குழம்பு வைக்கணும். ஒரு 3 மாதம் 4 மாதம் நம்ம கல் சட்டியிலேயே குழம்பு வச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா கல் சட்டியை நம்ம டைரெக்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கூட நம்ம வந்து தாளிக்கலாம். அதுக்கு பக்குவம் நம்ம பட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை செய்யணும். அந்த கல் சட்டி டெய்லியும் ஹீட்டுக்கு பழகிருச்சு அப்படின்னா நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.